அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் பெருஞ்சோதி அரிப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரிப்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. கோடான கோடி அண்டங்களுக்கும் குருவே சரணம். கொட்டையூர் ராமதாஸ் அண்ணா திருவடிகளை போற்றி போற்றி. ஓம் மகஸ்தி சாய நமக. ஆத்ம வணக்கம். உலகத்தில் இருக்கும் அனைத்து சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தவர்களுக்கும், ஆன்மநேய அன்பர்களுக்கும், என் சகோதர சகோதரிகளுக்கும், பொதுமக்களுக்கும் என் தயவான பணிவான வணக்கம். அடுத்து அகவலோட 2 அடிகளின் பொருளை பார்ப்போம். 11-12. ஒரே மனம் கடந்த ஒரு பெரு வெளிமேல் அரசு செய்தவங்கும் மறிப்பெருஞ்சோதி. இந்த 2 அடிகளின் பொருளை பார்ப்போம். அகண்டமாக இருக்கிற உலகமே அடங்குற அளவுக்கு பெருவெளியாக இருக்கிற கடவுளோட நிறை இயல் நிலைன்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம அரிப்பெருஞ்சோதி ஆண்டவர் அகண்டமாக இருக்காங்க. இந்த உலகமே அடங்கிவிடும்னு சொல்கிறாங்க. ஏன்னா அரிப்பெருஞ்சோதி ஆண்டவர் அவ்வளோ விரிவாகவும் அவ்வளவு பரிபூர்ணமான நிலையாகவும் இருக்காங்க. அரிப்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு எல்லைங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அதை யாராலுமே எப்பவுமே நம்ம சொல்லிடவே அளவிட்டு சொல்லவே முடியாது. அப்படி அகண்டமாக இருக்காங்க அரிப்பெருஞ்சோதி ஆண்டவர். இந்த பிரபஞ்ச வெளி எல்லாமே மனிதர்கள் எல்லாமே புலக்கண்களாகவும் அறிவியல் கருவியாலும் தான் பார்த்துட்ருக்காங்க. இது எல்லாமே மிக மிக சிற்றழிவு தான். எல்லாமே மிக மிக சிற்றாக பார்க்குற, சிறிதளவு பார்க்குற ஒரு அனுபவம் தான். இந்த மனிதரை நம்ம எல்லாருமே என்னன்னு நினைக்கிறோம், எந்த ஒரு செயல் நடந்தாலும் அதை ரொம்ப வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் ரொம்ப ஒரு அதிசயமாகவும் பார்க்குறோம். ஆனால் இந்த உலகத்தில் எவ்வளவோ அதிசயமான விஷயங்கள், எவ்வளவோ அற்புதமான விஷயங்கள்லாம் இருக்குது. அதை நம்ம பார்க்கவே மாட்டோம். அதாவது இந்த உலகம் இருபாதியாக இருக்குது. அதில் நம்ம ஒரு பாதியில் மட்டும்தான் வாழ்ந்து கொண்டே இருக்கோம். இந்த கருவி எல்லாமே கருணா காட்சியை விட ஜீவமான கருணா காட்சியில் பார்க்குறது மிக பெருசுன்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம 6 அறிவுக்கு அப்பால் இருக்கிற 7ஆம் அறிவு மெய் அறிவால் பார்க்கணுங்கிறத மிக மிக அவசியம்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே மனோ பகுத்தறிவு எல்லைக்கு அப்பால் மனிதர்கள் எல்லாருமே யூகிக்கிறதே. அதாவது 6 அறிவுக்கு மேலே எந்த மனிதர்களுமே யூகிக்கவே மாட்டாங்க. அதை கற்பனையை தான் செஞ்சிட்ருக்காங்க. 6 அறிவையே கூட யூகிச்சு, அதாவது கற்பனை செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க தவிர கடவுளை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வமும் ஒரு அன்பும் ஒரு அருளும் அவங்களுக்கு இருக்கவே மாட்டேங்குது. எல்லாமே நம்ம எந்த விஷயமா இருந்தால் சுலபமாக முடிச்சிடணும், சீக்கிரமாக முடிச்சிடணும்னு நினச்சிக்கிட்டு எல்லாமே அறகுறையாக செய்கிறோம். அந்த அறகுறையில் கொஞ்சமாவது ஒரு உண்மை இருக்கணும். ஆனால் இல்லை, எல்லாமே ஒரு கற்பனையாக தான் இருக்குது. இந்த உலகமே ஒரு கற்பனை தான். ஒரு கற்பனையால் தான் இந்த உலகம் முழுமையாக நிறைஞ்சிருக்கு. இந்த உலகமே ஒரு மாய உலகமாக தான் செயல்பட்டுருக்கு. அந்த மாய உலகத்தை நம்ம முழுமையாக நிற்கிட்டு உண்மையான அருளும் பரிபூர்ணமான இருக்கிற ஒரு இயற்கையான ஒரு அற்புதமான பிரபஞ்சமாக மாற்றணுங்கிறது நம்மளோட கையில் தான் இருக்குது. அதாவது நம்ம எல்லாருமே 6 அறிவுக்கு அப்பால் இருக்கிற 7ஆம் அறிவு அந்த பிரபஞ்ச வெளி அனந்த வெளியாக அடங்கி பெரு வெளியாக இருக்குது. அந்த பிரபஞ்ச வெளியே அனந்த வெளியாக இருக்குது, அடங்கி இருக்குது. அதாவது இந்த உலகத்தில் நடந்துட்டுருக்கு எந்த ஒரு செயல்பாடுகளாக இருந்தாலும், அது கெட்டதாக இருந்தாலும் நல்லதாக இருந்தாலும் நம்ம அரிப்பெருஞ்சோதி ஆண்டவர் பொறுத்து கொண்டே இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு சும்மா அதை என்ன இவ்வளோ காலங்கள் எவ்வளோ கெட்டதாக இருந்தாலும் பொறுத்து கொண்டே இருப்பாங்களா அப்படின்னா அவங்க கோபமும் படவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க தயவோட மாமன்னர், தயவோட கடவுள். அவங்களுக்கு அனுபவப்பட வைப்பாங்க. அவங்களோட அகத்தில் அவங்க அவங்களுக்கு உண்மையான ஒரு அனுபவத்தை கொடுப்பாங்க. இனிமேல் அந்தமாரி செய்யாத அளவுக்கும் அதேமாரி மற்றவங்களை செய்யாத அளவுக்கும் அவங்க உண்மையான தயவாலே அந்த எல்லா செயல்பாடுகளுமே செஞ்சுட்ருப்பாங்க. கடவுளுக்கு சுத்தமாக ஒரு கோபம் ஒன்று கிடையவே கிடையாது. அதேமாரி கடவுள் மனிதர்கள் மாதிரி கை கால்லாம் இருக்கும் அப்படிலாம் நினைக்கிறோம். ஆனால் கிடையவே கிடையாது. அரிப்பெருஞ்சோதி ஆண்டவருங்கிறது மிக மிக பிரகாசமான ஜோதிமயமாக இருக்கிறாரு. அவர் ஜோதி வடிவமாக தான் இருக்கார். நம்ம மெய்யறிவில் சிற்றம்பலத்தில் பார்க்கணும். அப்போ பார்த்தா அரிப்பெருஞ்சோதி ஆண்டவர் ஜோதிமயமாக இருக்கிறத நம்ம உண்மையாக உணர்வாக மெய்யறிவால் அருளாலையும் ஞானத்தாலையும் பார்க்கலாம். கடவுளை கற்பனை செய்கிறதோட கடவுளோட உண்மையான உணர்வாலையும் உண்மையாலையும் நம்ம பார்க்கணும். உண்மையான அருளாலையும் ஞானத்தாலையும் கடவுளை நம்ம பார்க்கணும். அருள் உண்மை விளங்குறத கடவுளோட நிறைநிலைன்னு சொல்கிறாங்க. நமக்கு உண்மையான அருள் நிலை இருக்குன்னா கடவுளோட நிறைநிலைன்னு சொல்கிறாங்க. அண்டக்கோடி எல்லாமே அகண்ட வெளியாகவும் மெய்யறிவு உணர்வாகவும் உணர முடியுங்கிறாங்க. அண்டக்கோடிகள் எல்லாமே நம்ம மெய் அறிவால் தான் உணர முடியும், அதை உண்மையை தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்கிறாங்க.
அந்த பெருநிலையை வந்து நம்ம அதை வந்து ஒப்புக்கொள்ளவே முடியாது. அதாவது இந்த பொருளையும் அந்த பொருளையும் வைத்து ஒப்புக்கொள்ளவே முடியாது. அந்தமாதிரி ஒப்பற்ற இருக்காங்க, இரண்டற்ற ஒன்றாகவும் ஒப்பற்றாகவும் இருக்காங்க நம்ம அரிப்பெருஞ்சோதி ஆண்டவர். அந்த அரிப்பெருஞ்சோதி ஆண்டவரோட நிலை நமக்கு எப்படி தெரியும்னா, நம்மளோட ஆன்மாவோட அகத்தில் தான் தெரியும். நம்மளோட அகத்தில் இருக்கிற உண்மையான ஆன்மாவை நம்ம உணரும் போது தான் தெரியும். அந்த அன்பு நிறைஞ்சி அனக மையமாக அருள் மையமாக நிறைஞ்சி அகத்துலேருந்து அருளால் உணரும் போது தான் அந்த பெருவெளியோட உண்மை நமக்கு தெரியும். அகத்துலேருந்து அருளால் உண்மையான உணர்வால் தான் நம்ம அரிப்பெருஞ்சோதி ஆண்டவரை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். இந்த அருள் வெளி நிலையை பரிபூரணமாக இருக்குது. புல உயிர்கள் எல்லாமே எல்லாருமே கற்பனை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இது எல்லாமே நம்ம அரிப்பெருஞ்சோதி ஆண்டவர் எல்லா மனிதர்களுக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவப்பட வைக்கிறாங்க. ஆனால் அதை யாருமே தெரிஞ்சிக்கவே மாட்டாங்க. அதாவது கடவுளை பற்றி நம்ம சிறிதளவாவது கடவுளை பற்றி யோசிச்சாதானே. ஆனால் நம்ம எல்லாமே கடவுள் நமக்கு எதாவது தேவை என்றால் தான் கடவுளை நம்ம பார்க்கணுமே. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. எப்போவுமே நம்ம கடவுளை நினைத்து கொண்டே தான் இருக்கணும். நமக்கு எவ்வளோ பெரிய செயல்பாடுகள் எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் கடவுளை நம்ம எப்பவுமே நினைத்து கொண்டே தான் இருக்கணும். உண்மையாக உணர்வாக நினைத்து கொண்டே இருக்கணும். அதாவது நம்ம எல்லாருமே மன அறிவுக்கு அப்பால் தான் எல்லாமே இருக்குது. நம்ம வந்து 6 அறிவுலே இல்லாமல் 7ஆம் அறிவாக இருக்கிற மெய்யறிவே எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எல்லாமே ஞானத்துக்கும் அருளுக்கும் மிக விரைவாக வாங்க நம்ம வள்ளல் பெருமான் சொல்கிறாங்க. இந்த அருள் வெளிநிலை பரிபூரணமாக புல உயிர்கள் எல்லாமே நடந்துட்டுருக்கு. இந்த அருள் அம்பலம் நம்ம அரிப்பெருஞ்சோதி ஆண்டவர் மன்னிய மாமன்னர்னு சொல்கிறாங்க. ஒரு ஆன்மாவில் அகத்தில் இருந்து அவங்களுக்கு அருள் பாலிக்கிறாங்க. அவங்களோட சிற்றம்பலத்தில் அருள் பாலிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க சூழ்ந்திருக்கிற பெருவெளி எல்லாமே அகத்தில் இருந்து அவங்களுக்கு அனுபவப்பட வைக்கிறாங்க. அவங்களோட அகத்தில் இருந்தே அவங்க சூழ்ந்திருக்கிற எல்லாத்தையுமே அவங்களுக்கு அனுபவப்பட்ட வைக்கி அந்த மனிதரை ஒரு பக்குவ நிலைக்கு வர வைக்கிறாங்க. அபப்பக்குவமாக இருக்கிற மனிதரை மிக மிக ஒரு பக்குவமான நிலைக்கு வர வைக்கிறாங்க. நிறை மனிதன் பரிபூர்ணமான நிறை மனிதனாக ஆக்குறாங்க அவங்களோட அகத்துல இருந்து நம்ம வள்ளல் பெருமான். இந்த உண்மையிலே உரைமனம் கடந்த பெருவெளியில தான் நம்ம அம்பலத்தரசர் அகத்துல இருந்து புறத்துல இல்லாத அனக ஆட்சியை புரியுறாங்க. நம்ம அரிப்பெருஞ்சோதி ஆண்டவர் அகத்துல இருந்து ஆட்சி புரியுறாங்க. புறத்துல அனகமா இருக்காங்க. அதாவது புறக்கண்களால யாராலுமே பார்க்க முடியாத அளவுக்கு இருக்காங்க. 11:12 உரைமனம் கடந்த ஒரு பெருவெளி மேல் அரைசி செய்தோங்கும் அரிப்பெருஞ்சோதி. இந்த அடிகளின் பொருளை பாகம் 2ல் பார்ப்போம். அரிப்பெருஞ்சோதி அரிப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரிப்பெருஞ்சோதி. நான் சொல்வதில் சொல்பிழை இருந்தாலோ அல்லது வார்த்தை பிழை இருந்தாலோ பெரியோர்கள் முதல் சிறியோர்கள் வரை பொறுத்தருள வேண்டும். கும்பகோணம் தயவு சிவஜோதி.